நாம் தமிழருக்கு வாக்களிக்கிறோம் அப்படிங்கும்போது ஃப்யூச்சரில் நல்ல மாற்றம் இருக்கும். நீங்கள் திரும்பவும் ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகே அப்படின்னு போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய அறியாமை நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ இப்போ நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேட்பாளர்கள் வந்து எல்லா மக்கள்லையுமே, இப்போ அடித்தட்டு மக்கள்லேருந்து ஒரு உயர் பதவியில் இருக்கவங்க வரைக்கும், அதுவும் இல்லாமல் மற்ற சாதிகள், அதாவது எல்லா சாதிகள்லையுமே கலந்து கொடுத்துருக்காங்க. ஒரு இனம் மட்டும் கிடையாது, எல்லா இனமுமே வாழணும் அப்படிங்கிறதுக்காக மக்களுக்காக, அதாவது நீங்கள் மனித உயிர் அப்படின்னா எல்லாருமே காமன் தான். அப்படிங்கும்போது எல்லா ஜாதியிலேருந்துமே ஒரு வேட்பாளர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்காக வந்து நாம் தமிழர் நம்ம பாராட்டியே ஆகணும். இன்னொரு விஷயம், மற்ற கட்சிகள் எல்லாருமே வந்து ஜாதி பார்த்து கொடுப்பாங்க. இப்போ இவங்க வந்து மெஜாரிட்டியாக இருக்காங்க, இவங்க தான் ஆளணும், நம்ம வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக கொடுப்பாங்க. இவங்க மட்டும்தான் நம்ம வாழணும், அடிப்படையில் மாற்றம் வரணும், இயற்கையில் மாற்றம் வரணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே சீட் கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப பாராட்டப்பட வேண்டியது. அதுவும் இல்லாமல் 117 பெண் வேட்பாளர்களும் 117 ஆண் வேட்பாளர்களும் வந்து கொடுத்துருக்காங்க. 50% சரிக்கு சமம் அப்படின்னு கொடுத்துருக்கிறது நாம் தமிழர் மட்டும்தான். ஸோ இதுலேயே வந்து அவங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டாங்க. இதனால் நாம் தமிழருக்கு வாக்களிக்கிறோம் அப்படிங்கும்போது ஃப்யூச்சரில் நல்ல மாற்றம் இருக்கும். நீங்கள் திரும்பவும் ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகே அப்படின்னு போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய அறியாமை நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ நாம் தமிழருக்கு வாக்களிக்கிறது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஃப்யூச்சரில் இயற்கையும் காப்பாற்ற முடியும், நம்ம வாழ்க்கையும் காப்பாற்ற முடியும். தேங்க்யூ.